தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை தரப்போகின்றார் என்பதை பற்றியும் அதை தொடர்ந்து சிறிய ஜெபத்தையும் நாம் செய்வோம். இறைவன் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை தொடங்குவோம். வாருங்கள், நாம் இந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்போம். புனித பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் என்ற வார்த்தையை இன்று நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியில் இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு வலுவூட்டுவார், நமக்கு ஆறுதலாய் இருப்பார் என்ற நம்பிக்கையை இறைவன் நமக்கு இன்று விதைக்கின்றார். ஆகவே நாம் அவரோடு சேர்ந்து இந்த நாளை தொடங்குவோம். ஒரு சிறிய ஜெபம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள், இவர்களை அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய ஜெப உதவியை கேட்போர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்களோடு இருந்து நீர் வழிநடத்தி அருளும். சாத்தானின் சோதனையிலிருந்து எங்களை காத்தருளும். எங்களை உமது அன்பின் பிள்ளையாக வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.